உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் ஏற்படுகிறது. நவம்பர் 28ஆம் தேதி இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கின்றவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அவர் நல்லபடியாக தான் வந்தார் மீனராசிக்கு. அவர் பயிற்சி அடைந்து நிறைய நற்பலன்கள் எல்லாம் தந்தார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்தார். திடீர்னு வக்கரமாயி, மீனத்துக்குள்ளேயே வக்கரமாயி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார். சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார். இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டாரு? சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார். இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம். இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க. இனி ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன், சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் தான் நீங்களாம். ராசிநாதன் 2ஆம் இடத்திற்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஆஹா நம்மளால 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், நம்ம ஃபாதர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், இனிமேல் பணத்தை கொட்ட போறார், பணத்தை அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போக வேண்டியதை நம்ம வேலைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம் போய், நல்லா இருந்த நம்ம ஃபாதர் திடீர்னு ஆஃப்லைன் ஆயிட்டாரே, இவர் எப்போ பணம் தருவாருங்கிற நிலைமை உண்டாயிடுச்சு. இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்ற போது என்ன ஆயிடுச்சுன்னா பணவரவு பிளாக் ஆயிடுச்சு. ராசிநாதன் வேற அவரு. அப்ப ராசிநாதன் 2ஆம் இடத்துல லாக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு என்ன தேவை? பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு நிறைய தொழில் தேவை, நல்ல ஒரு இது வேணும், பிளாட்ஃபார்ம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அது வேணும், இது வேணும், ரைட். அதெல்லாம் விட முக்கியமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று தேவை. பணம் சம்பாதிக்கணுங்கிற நினப்பு தேவை. நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சாதானே நான் சம்பாதிக்கிறதுக்கு, நான் தான் நினைக்கவே இல்லையே. இப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, போதும்பா, இதுக்காக நான் பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் போதும், நான் பட்ட கஷ்டமும் போதும், நான் கொஞ்ச நாள் தனித்திருக்க போகிறேன், நான் கொஞ்ச நாள் எல்லாத்துலேருந்தும் ஓய்வு நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் கண்டிஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டிஷனுக்கு போயிருவீங்க. அந்த கண்டிஷன் தான் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அப்படி இருந்த நீங்கள் 2ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் எந்திரிச்சு வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, ரைட். எதிர்த்து நில், இல்லை, நம்பிக்கை கொள். 12 கூடையவன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நம்பிக்கை வருகிறது, புதிதாக வாழ வேண்டும் என்ற தைரியம் வருகிறது. இந்த எல்லாத்தையும் இந்த சனி பகவான் உண்டாக்குகிறார். சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் சும்மா கிடையாது. 2ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி பெற்ற உடனே உடம்பை சரி பண்ணிடுறார். இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றதை போலவே 2ஆம் இடத்துல இருந்து 2, 3, 4 பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் பார்த்துறாரு. டேகெட் எல்லாத்தையும் பார்த்துருச்சு. மதிப்பு, மரியாதை, வீடு, மாடு, மனை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ப்ரமோஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்ததை போலவே 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது சொத்து, வழக்கு. எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட வம்புழுக்கிறதே அவனுக்கு ஒரு வேலையாக போச்சு சார், எங்கிட்ட வம்புழுத்துட்டே இருக்கிறதே அவனுக்கு ஒரு வேலையாக போச்சு என்று நினைப்பவர்களெல்லாம் 8ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விடுகிறது. அடுத்ததாக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 8ஐ பார்ப்பதை போலவே 10ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பணம் வருகின்ற வழிகள் எல்லாம் வருகிறது. நிறைய சம்பாதிக்க போறீங்க, நல்லா சம்பாதிக்க போறீங்க. எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நண்பர்களே, உங்களுடைய உண்மையான வெற்றி எது சொல்லுங்க? உண்மையான வெற்றி 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் போன வருஷம் வரைக்கும். நம்ம பொருளோட அடக்க விலை 10 ரூபாய், அதுக்கு மேலே ஏற்றினா ஓடலை. ஆனால் இப்போ 15 ரூபா சொன்னால் கூட ஓடுது. காரணம் என்ன அப்படின்னா, நான் வளர்ந்துட்டேன், நம்ம பொருளுக்கு டிமாண்ட் வந்துருச்சு, மார்க்கெட்டில் மக்களை சென்று அடைஞ்சிருச்சு நம்ம பொருள் போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்போ இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறும் பொழுது இத்தனை நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில். இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதை போலவே நீங்கள் அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயமாக என்ன நீங்க வச்சுக்கலாம் என்றால், அந்த 2ஆம் இடம் என்பது படிப்புன்னு வச்சுக்கலாம். கும்பராசிக்கார குழந்தைகள் படிப்பே இல்லாமல் இருந்தாங்க சார், நிறைய படிப்பு மட்டும், இந்த குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு மட்டும் செட் ஆனால் போதும் சார், வேறு எதுவுமே வேண்டாம், கவலைப்படாதீங்க, படிப்பு உங்களுக்கு ஓகே ஆகிடும், 200% உங்களுக்கு ஓகே ஆகிடும் படிப்பு விஷயம். அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய விஷயம்,
இந்த 2ஆம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை. அதுல சனி உட்காந்து நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அவன் அப்படிதாங்க, அவனுக்கு பேசவே தெரியாது, அவனுக்கு நாக்குல சனி, அவனுக்கு 2ல சனிம்போம். 2ல சனி, பேச்சுல சனி, வாக்குல சனி அப்படி சொல்லுவோம். சனி 2ல இருந்தா பேசவே தெரியாது, படக்குன்னு பேசிடுவாங்க. நாங்க துபாயில இருந்த இருப்புக்கு அப்புறம் என்ன இதுக்கு நீங்க இங்க வந்தீரு அப்படின்னு படக்குன்னு பேசிடுவாங்க. என்னடா புத்துக்குன்னு அண்ணன் மரியாதை எல்லாம் பேசிட்ட அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த 2ஆம் இடத்துல இருக்கும். அதெல்லாம் சரியாகும், பேச்சை திருத்திப்பீங்க, இனிமே யார்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறத கத்துப்பீங்க. அப்ப புரியலைங்க, இப்ப புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நடக்கும். 2ஆம் இடத்து சனி பகவானை தொடர்ந்து 2க்குடையவன் என்ன பண்றாருன்னா, 4ஐ பார்க்கும்போது கார் வாங்குறீங்க. கும்பராசிக்காரர்கள் யார் வாங்குறாங்களோ இல்லையோ, நீங்க வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க. அதே மாதிரி கார் வாங்குறீங்க. 2ஆம் இடத்து சனி பகவான் வந்து என்ன பண்றார், அடுத்து 8ஐ பார்த்து உங்களுடைய மாங்கல்ய பாவத்தை பார்க்கிறார். திருமண யோகம் மாங்கல்ய பாவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பணம், உங்களுக்கு வந்து கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார், என்ன பண்ணுறதுனே தெரில, கவலைப்படாதீங்க, கும்பராசிக்கார பெண்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், உங்களுடைய கணவர் நல்லபடியாக திரும்பி வருவார் போன்றவை எல்லாமே ஏற்படும். கும்பராசிக்காரர்கிட்ட பெரிய விஷயமே நண்பர்கள். 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்கிறார். நண்பர்கள், மாமனார் போன்ற விஷயத்தெல்லாம். அப்ப நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஒரே ஏழரை பிடிச்சவங்களா இருக்கானுங்க சார், எனக்குன்னே வருது சார் இதெல்லாம் அப்படின்னா 11ஆம் இடத்தை இந்த இவர் பார்க்கும் பொழுது, சனி பகவான் பார்க்கும்போது நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கிற கும்பராசிக்காரர்கள் இனி சிறக்க போகிறீர்கள். நண்பர்களே, உலகத்துல இந்த கிரகங்கள்லயே ரொம்ப சுப கிரகமாக குருவை நாம் கருதுறோம். குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில கல்யாணம் ஆகிடும், குரு வந்தால் குழந்தை பிறந்துடும், குரு தான் வாழ்க்கையில எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா. எதுவுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிம்போம். ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சளைத்ததல்ல சனியினுடைய பயிற்சி. இது நிறைய பேருக்கு தெரியாது. சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று சொன்னா செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள், அதனாலதான் என்னோட ஃபேவரட் டைலாக சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கமிட்டடா இருப்பார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணார், ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட்டு, ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணாலும் என்னால் முடிஞ்சதை செஞ்சு பார்த்துட்டேன், பட் நடக்கலை, இந்த மாதிரிலாம் சொல்லி விட்டுருவார். ஆனால் சனி கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது. சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், சொன்ன செய்வார். அதுதான் அதுட்டு இருக்க நல்ல விஷயம். இருந்தாலும் சனினா ஒரு பயம். காரணம் 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே, நம்ம வாழ்க்கையில் ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பற்றி நமக்கு இருக்கிற பயம். உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது. நிறைய பேரை கேட்டிங்கன்னா 7.5 சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. 7.5 சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க, வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு. சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது. இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ப்ரெஷர் வரும்போது தான் வரும். இப்போ 12ஆம் இடம் இந்த சனி பகவான் வக்கரமாகும் போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. தெரியாமல் எக்குத்தப்பா மாட்டிக்கிட்டோமே, போய் தெரியாமல் யானை வாயில மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள்லாம் சொல்லனாத துன்பம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் 7ல் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை, இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு பிரச்சனைல மாட்டினாங்க. மீனராசிக்காரங்களாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க பணமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க, ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கும் உங்களை படாத பாடுபடுத்தியது உண்மைதான். ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் நீங்க ஹோம் பேக் டு நார்மல். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான். யூ கேம் பேக் டு நார்மல் லைஃப். புயல் திரும்பியது, புயல் முடிந்தது, அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த கதை. அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது. சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். மீண்டும் சனியோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார், இப்போ நார்மல் சனி ஆகிட்டார். அவர் நல்ல காலத்திலேயே நிறைய செய்வார், இப்போ நார்மல் சனியானா மட்டும் என்ன அப்பொழுது இப்போ நான் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா. அப்பானாலே பயந்தான், அப்பா அக்ரெசிவ் மோடில் இருக்கும்போது ரொம்ப டெரர், இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார், அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிறைய நன்மைகளை தருகிறது. சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான், இன்டைரக்ட் தண்டனைலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வேலை பிடிங்கிறவர், ஸ்ட்ரெயிட்டாக காதில் பிரித்து வச்சிருவார், ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் தண்டனைகள் தான். அவ்வகையில் இந்த நம்ம கூடவே 10 வருஷமா நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, யார் துரோகின்னு தெரியாது. சனி பகவான் வந்து 10 நாளில் தூக்கி வெளியே விட்டுருவார், இவன் தான் துரோகின்னு. 10 வருஷமா பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. சனி பகவான் வந்து 10 நாளில் பிஸ்னஸை தூக்கி மேலே வச்சிருவார், உச்சத்தில் வச்சிருவார்.
அவருக்கு தெரியும் எங்க தட்டினா எங்க வலிக்கும்னு. அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள். ஆகையினாலே இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பரா பிறக்க போகுது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.